அன்புக்குரிய இறைமக்களே, உங்கள் எல்லோரையும் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவனுடைய திருப்பெயராலே நான் வாழ்த்துகிறேன். நம்முடைய தாயும் தந்தையுமாகிய கடவுளாலும் நம் மீட்பர் இயேசு கிறிஸ்துவினாலும் நமக்கு அருளும் அமைதியும் உண்டாவதாக. இந்த தவக்காலத்தில் காலை தியான வேளையில் ஒவ்வொரு நாளும் பங்கு பெறுகிற உங்களுடைய நோக்கத்தையும் ஜபத்தையும் பொருத்தனைகளையும் ஆண்டவர் நிறைவேற்றி தருவாராக. இத்தவக்காலத்தில் இந்த ஆண்டு நாம் பாவத்தின் பரிமாணங்கள் என்கின்ற செம்பொருளில் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு தலைப்பின் கீழே நாம் சிந்தித்து கொண்டு வருகிறோம். இந்த நாளிலே நாம் சிந்திக்க இருக்கும் தலைப்பு பிறர் நலம் நாடாமை பாவம் என்கிற தலைப்பிலே நாம் சிந்திக்க இருக்கிறோம். பிறர் நலம் நாடாமை பாவம் என்கிற பொருளில் நாம் சிந்திக்க இருக்கிறோம். நாம் படிக்க கேட்ட இந்த திருமறை பகுதியில் மறைநூல் அறிஞர் ஒருவர் இயேசுவை அணுகி வருகிறார். அவர் இயேசுவிடம் கேட்கிறார், கட்டளைகளில் எது முதன்மையான கட்டளை என்று கேட்கிறார். இயேசு அதற்கு கடவுள் அவரிடம், நீ முழு மனதோடு முழு ஆத்மாவோடு முழு பலத்தோடு அன்பு கூற வேண்டும், அதேபோல் உன் மீது அன்பு கூறுவது போல் உனக்கு அடுத்திருப்பவர் மீதும் அன்பு கூற வேண்டும் என்று கட்டளைகள், நியாயப்பிரமாணங்கள், தீர்க்க தரிசனங்கள் எல்லாவற்றையும் சுருக்கி இந்த இரண்டை முன்வைக்கிறார். உடனே அந்த மறைநூல் அறிஞர், சரியாக சொன்னீர் போதகரே என்று சொல்லி அவர் அதனுடைய விளக்கத்தை தருகிறார். எரிபலியையும் வேறு பலியையும் விட மேலானது இவைகள்தான், நீர் அதை சரியாக சொன்னீர் என்று சொல்லுகிறார். அப்படியானால் இந்த தவக்காலத்தில் நாம் பிறர் நலம் எது என்று அறிந்து அதனை செயல்படுத்த நாம் அழைக்கப்படுகிறோம். பொதுவாக ஒரு மனிதர் இருக்கிறார் என்று சொன்னால் அவர் தன்னை பற்றியும் தன்னுடைய எதிர்காலத்தை பற்றியும் தன்னுடைய வாழ்வை எப்படி கட்டமைக்க வேண்டும் என்பதை பற்றியும் அதிகமாக சிந்திப்பார். நல்லது, சிந்திக்க வேண்டும். அதே வேளையில் நாம் எப்படி நம்மை பற்றும் நம்முடைய எதிர்காலத்தை பற்றியும் நம்முடைய வாழ்க்கை கட்டமைப்பை பற்றியும் சிந்திக்கிறோமோ, அதே போல் பிறருடைய வாழ்வை பற்றியும் பிறருடைய எதிர்காலத்தை பற்றியும் பிறருடைய வாழ்க்கையை கட்டுவிக்கவும் நாம் முயற்சி செய்ய வேண்டும். அதற்காகத்தான் கடவுள் நம்மை அழைக்கிறார். தன்னலம் நாடுவது தவறு அல்ல. நாம் நமக்குரியதை நாம் நிச்சயமாகவே பார்த்து கொள்ள வேண்டும். அப்படி தன்னலம் நாடுகிற போது என்னுடைய சுயநலத்திற்காக பிறருடைய நலத்தை கெடுக்கிறேனே, அது பாவம். அதே வேளையில் நான் என்னுடைய காரியத்தை நான் பார்த்துக்கிறேங்க, ஆனால் நான் யாரையும் கெடுக்கலை, யாருடைய வாழ்வையும் அழிக்கலை, எதுவும் நான் பண்ணலை, பிறருக்கு எந்த துரோகமும் பண்ணலை அப்படின்னு சொல்கிறதும் தப்பு. நான் என்னையும் பார்த்துக்கிட்டேன், எங்கள் பக்கத்தில் ஒருத்தர் முடியாமல் இருக்கார், அவரையும் நான் தாங்க பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்கிறது தான் நல்லது. தீமை செய்வது மட்டும்தான் பாவம் என்பது அல்ல. ஒரு மனிதனுடைய வாழ்வில் நன்மையை நாம் செய்யாமல் இருப்போமேயானால் அதுவும் பாவமே, அதுவும் பாவமே. ஒரு பேராயர் பகிர்ந்து கொண்ட காரியம், அவருடைய பிள்ளை நாளைக்கு தேர்வுக்கான பணத்தை கட்ட வேண்டும், சரி கட்டிடலாம் அப்படின்னு சொன்னாராம். அப்போ அந்த பொண்ணு சொல்லிச்சா, அவங்க பொண்ணு, எனக்கு கட்டினா மட்டும் போதாது, என்னுடைய நண்பருக்கும் கட்டணும். இவருக்கு ஒன்றும் புரியல. உன் நண்பருக்கெல்லாம் கட்ட முடியாதுமா, நீ தான் என் பொண்ணு, நான் உனக்கு தானே கட்ட முடியும். இல்லை நீ வா, நான் உனக்கு அந்த பொண்ணு அந்த நண்பரை காட்டுறேன். சரி வா அப்படின்னு போனால் அந்த நண்பர், அந்த பெண்ணினுடைய நண்பர்
ஏழ்மை நிலையில் இருக்கிற ஒரு பெண்மணி. இவர் அந்த வீட்டை போய் பார்த்துட்டு வந்த உடனே, உனக்கு மட்டும் இல்லை உன் நண்பருக்கும் நான் அந்த தேர்வு தொகையை கட்டி விடுகிறேன் என்று சொல்லி அதனை கட்டினாராம். எதற்காக இதனை சொல்லுகிறேன்? பல நேரங்களில் நாம் பிறருடைய நலனை நாடாமல் போய்விடுகிறோம். பவுலடிகளார் தன்னுடைய நிருபங்களில் எழுதுகிறார், நீங்கள் உங்களுக்கானவைகளை அல்ல, பிறனுக்கான உங்களுக்கு அடுத்திருப்பவனுடைய நலனை நாடுங்கள். இப்படி சொல்லிட்டு சொல்லுவாரு, கிறிஸ்து இயேசுவில் இருந்த சிந்தனையே உங்களுக்குள்ளும் இருக்க கடவுது அப்படின்னுவார். அப்படின்னா இயேசு கிறிஸ்து தன்னலத்தோடு ஒரு நாளும் செயல்படவில்லை. அவர் பிறர் நலன் மீது அக்கறை கொண்டிருந்தார். பிறர் நலத்தை ஒருபோதும் மறக்கவில்லை. இந்த பின்னணியத்தின் கீழே 3 குறிப்புகளின் கீழே நாம் இதனை சிந்திக்கலாம். சிறந்த ஆன்மீகம் என்பது எது? நாம் தீமை செய்யாமல் இருப்பது அல்ல, பிறருடைய வாழ்வில் நன்மை செய்வது, பிறனுடைய நலனை நாடுவது. முதலாம் குறிப்பு, ஒதுங்கி செல்வது பாவம். லூக்கா எழுதின நற்செய்தி நூலிலே 10ஆம் அத்தியாயத்தில் நாம் நல்ல சமாரியன் குறித்து பார்க்கிறோம். அந்த பகுதியில் ஒருவர் எருசலேமுக்கு சென்றுவிட்டு திரும்பி கொண்டிருப்பார். அப்போது கள்வர்கள் அவரை அடித்து குற்றுயிராக அவரை விட்டுவிட்டு போய் விடுவார்கள். அவர் உயிருக்கு போராடி கொண்டிருப்பார். அப்போ எருசலேமை நோக்கி ஒரு குரு ஆசாரியன் ஒருவர் பயணிக்கிறார். அவர் இவரை பார்க்கிறார். இவருக்கு உதவி தேவை என்பது தெரியும், செய்யக்கூடிய வாய்ப்பும் இருக்கிறது. ஆனாலும் அவர் ஒதுங்கி போகிறார். ஒரு குருவுடைய வேலை என்ன? உயிரை காப்பாற்றுவதுதான் ஒரு குருவினுடைய வேலை. ஆனால் இவர் குற்றுயிராய் இருக்கிற இந்த மனிதனுடைய தேவையை அறிந்தும் ஒதுங்கி போகின்ற மனிதனாக இவர் இருக்கிறார். இவரை என்னவென்று சொல்லுவது? உயிர் போகும் வேளையில் ஒதுங்கி செல்வது நியாயமா? உயிர் போகும் தருவாயில் ஒரு மனிதனை பார்த்து ஒதுங்கி செல்வது நியாயமா? இன்னைக்கு நாம யோசிக்கலாம், நான் அப்படி யாரையும் என் வாழ்க்கையில சந்திக்கல, அப்படி நான் சந்தித்து இருந்தேனே ஆனால் நான் போய் அவரை காப்பாற்றி இருப்பேன் என்று சொல்லுவோம். உயிர் போகும் நிலையில் அப்படின்னா பிரச்சனையில் மூழ்கி பல்வேறு நிலைகளில் உயிர் போகும் நிலையில் இருக்கிற மக்களை நாம் நம்முடைய அனுதின வாழ்வில் சந்திக்கிறோம். ஒன்றும் இல்லை, தாலுகா ஆஃபீஸ் போனீங்கன்னா இல்லை வங்கிக்கு போனீங்கன்னா அந்த வங்கி செல்லான பூர்த்தி செய்ய தெரியாத பலர் நம்மிடத்தில் வருவார்கள். நாம் என்ன தெரியுமா பண்ணுவோம்? சார் எனக்கு வேலை இது, இன்னொருத்தர் போய் பாருங்க, எனக்கு டைம் ஆகுது சொல்லிட்டு நம்ம பாட்டுக்கு போயினே இருப்போம். கல்வி நிலையங்களில் நன்றாக படிக்க தெரிந்த பிள்ளைகள் கொஞ்சம் கல்வியில் பின்தங்கி இருக்கிற மக்களை பார்க்கிற போது, பிள்ளைகளை பார்க்கிற போது அவங்களுக்கு சொல்லித்தர மாட்டாங்க. டேய், உனக்கு சொல்லி கொடுத்தனா அப்புறம் நான் எப்படா படிக்கிறது, நான் எப்படி சென்டம் எடுக்கிறதுன்னுவான். அவன் பாஸ் ஆகிறதுக்கே அவனுக்கு தெரில. இவர் 95 எடுப்பார், மேலே 5 மார்க்குக்காக படிச்சுன்னு இருப்பார். உனக்கு சொல்லி கொடுத்தா எனக்கு என்ன ஆகுறது? இப்படித்தான் நம்மில் பலர் அனுதின வாழ்வில் ஒதுங்கி 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 சென்று கொண்டிருக்கிறோம். குற்றுயிராய் இருக்கும் மனிதர்கள் நம்முடைய வாழ்வில் அனுதினம் நாம் சந்திக்கிறோம். அவர்களுக்கு எவ்வளவு தூரம் நாம் உதவி செய்கிறோம், அவர்களுடைய நலனை நாம் நாடுகிறோம். இந்த தவக்காலத்தில் இதனை நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும்.
4ஆம் நூற்றாண்டில், கிபி 4ஆம் நூற்றாண்டுகளில் துறவிகள் மடம் அதிகமாக பெருகியது உலகமெங்கும். ஏன் அப்படின்னா, கிறித்துவ வாழ்வு என்பது துயரத்தை அனுபவிக்க வேண்டியது. ஆனால் 3ஆம் நூற்றாண்டிலிருந்து அந்த கிறிஸ்தவ சமயம் அரசு சமயமாக மாறிடுச்சு. அதனால எந்த துன்புறுத்தலும் இல்லை. இந்த 4ஆம் நூற்றாண்டில் வாழ்ந்த இறை மக்கள் எல்லாம் துறவிகளாக மாறினார்கள். ஏனென்றால், நான் என்னுடைய சுயநலத்தையே நான் பேணி காத்து கொண்டிருக்கிறேன், துன்பம் எதுவும் அனுபவிக்கிறது இல்லை, நான் பிறருடைய வாழ்வை மேம்படுத்த வேண்டும் என்று சொல்லி நான் பாடுபடுவேன், துன்பத்தை அனுபவிப்பேன் அப்படின்னு சொல்லி தான் அந்த துறவி மடங்கள் அதிகமாக மாறியது. அந்த துறவி மடத்திலையும் சாப்பிட்டு சாப்பிட்டு தூங்குகிற துறவிகள் இருந்தார்கள். அதனால் அந்த துறவி மட தலைவர்கள் அவர்களுக்கு ஒரு கட்டளையை கொடுத்தார்கள். என்னன்னா, ஒரு நாளைக்கு ஏதாவது ஒரு மனிதருக்கு ஏதாவது ஒரு உதவியை நீங்கள் நிச்சயமாக செய்தே ஆக வேண்டும். துறவி மடத்தில் இங்கேயே தங்கி இருக்கிறது நல்லதல்ல, நீங்கள் காலையில் போனால் மாலையில் தான் திரும்ப வேண்டும் என்று சொல்லி அவர்களை அனுப்பி வைப்பார்களாம். பிறரை கண்டு, தேவையில் இருப்போரை கண்டு ஒதுங்கி செல்லுவது பாவம். இரண்டாவதாக, புறக்கணிப்பு செய்வது பாவம். தேவையில் இருப்போரை நாம் புறக்கணிப்பது அப்படின்னா, ஒதுங்கி செல்வதுன்னா அவர் நம்மக்கிட்ட கேட்க மாட்டார். நம்ம பார்த்துட்டு ஐயோ எங்கே நம்மக்கிட்ட வந்து கேட்டுற போகிறானோ அப்படின்னு சொல்லி அவன் வர்றதுக்கு முன்னாடியே நம்ம ஒதுங்கி போயிடுறது. புறக்கணிக்கிறது என்னன்னா, அவன் வந்து கேட்கும் போது கூட அவருக்கான உதவியை செய்யாமல் அவரை தள்ளி விடுவது, அதுதான் புறக்கணிப்பு. புறக்கணிப்பு என்பது பிறரை அவமதிப்பதாகும். திருக்குறள்ல ஒரு திருக்குறள் இருக்கும். அதனுடைய பொருள் என்னன்னா, ஒருத்தன் வெக்கமான சூடு சொரணை இல்லாம தான் வந்து கையேந்தி பிச்சை கேட்குறான். அவன் கேட்குறப்போ கொடுக்காம போறியே, உனக்கு எங்கேயாவது வெக்கமான சூடு சொரணை இருக்குதா அப்படின்ற பொருள்ல ஒரு திருக்குறள் இருக்கும். ஒரு மனிதர் எல்லாவற்றையும் விட்டுவிட்டு உதவி என்று கேட்கிற போது அவரை புறக்கணிப்பது அவரை அவமதிப்பதற்கு அடையாளம். லூக்கா எழுதின நற்செய்தி நூலில் 16ஆம் அத்தியாயத்தில் ஒரு செல்வந்தர், லாசரு, பணக்காரர், ஏழை என்கின்ற ஒரு உவமையை இயேசு கிறிஸ்து சொல்லுவார். அதில் நீங்கள் படித்து பார்த்தீங்கன்னா, அந்த செல்வந்தன் தினமும் விருந்து உண்டு அப்படின்னு இருக்கும். தினமும் விருந்து உண்டு. இந்த லாசரு அவருடைய வீட்டு அருகில் வாசலில் தான் இருப்பார். அந்த விருந்து உண்டவர்கள் எச்சி இலையை தூக்கி போடுறத சாப்பிட்டு அவர் உயிர் வாழ்ந்து கொண்டு இருப்பார். இருவரும் மரிப்பார்கள். லாசர் எங்க இருப்பாரு? ஏன் அப்படி போட்டாங்க? ஆபிரகாம் வீட்டில் சாப்பிட்டு இருந்தாருன்னு தானே போடணும். இருவரும் மரிக்கிறார்கள். சாப்பாடு தான் அங்கே பிரச்சனை. அவர் தினமும் விருந்து உண்டு வாழ்ந்து கொண்டிருந்தார். இவர் அதில் வருகிற எச்சி உணவை எடுத்து சாப்பிட்டு உயிர் வாழ்ந்து கொண்டிருந்தார். இப்போ இருவரும் மரிக்கிறார்கள். அப்போ எப்படி இருந்திருக்கணும்னு ஒரு சிந்தனை தான், கற்பனை தான். ஆபிரகாம் வீட்டில் உணவு அருந்து கொண்டிருந்தார், இல்லைன்னா ஆபிரகாம் வீட்டில் விருந்து உண்டு கொண்டு இருந்தார். ஆனால் இங்கே அப்படி இல்லை. அவர் ஆபிரகாமின் மடியில் படுத்திருந்தார்னு இருக்கு. என்ன பொருள்? ஒருவரை நாம் புறக்கணிக்கிற போது அவருடைய உறவே எனக்கு வேண்டாம் என்று நாம் சொல்லுகிறோம். மனித உறவுகள் மிக மிக அவசியம். இந்த புறக்கணிப்பால், சொந்த சகோதரர்கள் கூட புறக்கணிப்பதால் உறவு இல்லாமல் போய்விடுகிறது. அதனால தான் இங்கே அவர் ஆபிரகாமின் மடியில் படுத்திருக்கிறார்.
அதனுடைய பொருள் என்ன? இந்த உலகில் அவர் எல்லாராலும் புறக்கணிக்கப்பட்டு விட்டார். இந்த செல்வந்தருடைய உணவு அவருக்கு முக்கியம் இல்லை, இந்த மனிதனுடைய உறவாவது நமக்கு கிடைக்குமா என்று யோசித்தார். ஆனால் அதுவும் அவருக்கு கிடைக்கவில்லை. அவர் புறக்கணிக்கப்பட்டார். ஆனால் ஆபிரகாமினுடைய மடியில் படுத்திருக்கிறார். ஒருத்தருடைய மடியில் படுக்கணும்னா எவ்வளவு தூரம் உறவு வலிமையாக இருந்தால் நம்ம படுக்க முடியும்? ஒரு அம்மா மடியில் இன்னொரு புள்ள வந்து படுக்க முடியுமா? முடியாது. அப்படி வேற யாராவது வந்து படுத்தாங்க கூட அம்மா அடிப்பாங்க, ஏய் ஏந்திர, என் பிள்ளைய மடியில் படுகிறது இல்லை, நீ என் மடியில் வந்து படுகிற. அந்த உறவு வலிமையை இந்த பகுதி லூக்கா 16 சுட்டி காட்டுகிறது. அப்போ நாம் ஒருவரை புறக்கணிக்கிறோம் என்று சொன்னால், அவருடைய நலனை நாம் நாடாமல் இருக்கிறோம் என்று சொன்னால், அவரோடு நமக்கு உறவு இல்லை என்பதை நாம் காட்டுகிறோம். இந்த உலகில் எது இல்லாமல் வேண்டுமானாலும் வாழ்ந்து விடலாம். ஆனால் உறவு இல்லை என்றால் ஒரு மனிதனால் வாழ முடியாது. நீங்க மிருகங்கள் எல்லாத்தையுமே எடுத்து பாருங்க. சிறிய எறும்பா இருக்கட்டும், பெரிய யானையா இருக்கட்டும், எல்லாமே கூட்டமாக தான் இருக்கும். எறும்பு நீங்க தனியா ஒரு எறும்பை பார்க்க முடியாது. அப்படி பார்க்குறீங்கன்னா அது ஏதோ உணவு தேடுறதுக்காக வந்திருக்கும். அது கூட பக்கத்தில் சுற்றி பார்த்தீங்கன்னா அங்கங்கே அதை சுற்றி எறும்புங்க இருக்கும். யானை கூட்டத்தை பார்த்தீங்கன்னாலும் கூட்டமாக தான் இருக்கும். ஒரே ஒரு யானை வருதுன்னா தான் அது ஆபத்து. அது வந்து ஏதோ வழி தெரியாமல் வந்திருக்கும். அந்த வழி தெரியாமல் வந்த பதட்டத்தால் அது எதை பார்த்தாலும் யாரை பார்த்தாலும் அது பயந்து அவர்களை அடிக்க தோணும். கூட்டமாக வாழ்வதுதான் இந்த இயற்கை நமக்கு கற்றுக் கொடுக்கின்ற உண்மை. ஆனால் இன்றைக்கு நாமே பிறரை புறக்கணித்து நம்மை நாம் தனிமையாக்கி கொள்ளுகிறோம். முதல்ல சாமி சொன்னது, மனிதன் தனிமையாயிருப்பது நல்லதல்ல, அவருக்கு துணை வேண்டும். நாம் பிறருடைய நலனை நாடாமல் அவரை புறக்கணிக்கிறோம் என்றால் நாம் அவரை தள்ளல, நாமே நம்மளை தனிமைப்படுத்திக் கொள்கிறோம் என்பது பொருள். இந்த தவக்காலத்தில் உணவு கவிச்சு சாப்பிட மாட்டேன், பூ வைக்க மாட்டேன், இதை காட்டிலும் நான் யாரையும் புறக்கணிக்க மாட்டேன் என்கின்ற விரதமே, நோன்பே சிறந்த நோன்பாக இருக்கும். மூன்றாவது, கைவிட்டு விடுவது பாவம். ஒருத்தர் தேவையில் இருப்பார், அவர் நம்மளை நம்பி வந்திருப்பார். அவர் சொல்லும் போதே சொல்லுவார், எல்லாருக்கிட்டையும் போயிட்டேன், யாரும் எனக்கு உதவி செய்யல, உங்களை தான் நம்பி வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லுவார். அவரை நாம் கைவிட்டு விடுவோம். அசால்ட்டாக சொல்லிடுவோம், சாரி வேற யாராச்சும் போய் பாருங்க. இல்லை சார், உன்னை நம்பி தான் நான் வந்திருக்கேன், உன்னை நம்பி தான் இருக்கேன். சில நேரத்தில் பார்த்தீங்கன்னா, இன்றைக்கு இருக்கிற இந்த குளோபல் வேர்ல்டில் தி ஸ்கில்டு பர்சன்ஸ்னால், இப்போ ஒரு இருதய அறுவை சிகிச்சையில் சிறந்தவர்னு வச்சுக்கிங்களேன், அவரை பிடிக்க முடியாது. ஒரு ஏழை இருதய அறுவை சிகிச்சைக்காக அவர்கிட்ட கேள்விப்பட்டு, ஐயா என்கிட்ட பணம் இல்லை, 10 லட்சம் இல்லை, 5 லட்சம் தான் இருக்கு, ஏதாச்சும் உதவி செய்யுங்கன்னா அவரால் நிச்சயமாக உதவி செய்ய முடியும். ஆனால் அவர் சொல்லுவார், சாரி உங்களுக்கு முன்னாடி நிறைய பேர் லிஸ்ட்டில் இருக்காங்க, பணத்தை கேட்டுங்க அப்புறம் பார்க்கலாம் அப்படின்வார். பிறருடைய நலனை நாடாமல் அவர்களை கைவிட்டு விடுவது பாவம். எகிப்தில் இஸ்ரேல் மக்கள் 450 ஆண்டுகளாக அடிமைகளாக இருந்தார்கள். எல்லோரும் அவர்களை கைவிட்டார்கள். ஆனால் யாவே கடவுள் அவர்களை கைவிடவில்லை. அவர்களை விடுதலை செய்து அழைத்து கொண்டு வருகிறார். வாக்கு பண்ணின நாட்டிற்கு அவர்களை கொண்டு சேர்க்க முற்படுகிறார். இந்த 40 ஆண்டு பயணத்தில் பார்த்தீங்கன்னா பல முறை இந்த உதவி செய்கிற கடவுளை எதிர்த்து இவர்கள் முறுமுறுக்கிறார்கள். அவருடைய வழியில் நடக்க தவறுகிறார்கள். ஆனால் கூட ஆண்டவர் அவர்களை கைவிடவில்லை. எதற்காக இதை சொல்லுகிறேன்? பல நேரத்தில் நாம் என் கூட தாங்க அவனை வச்சிருந்தேன்,
ஆனா அவன் ரொம்ப பண்ணான், விட்டுட்டான் அவனை. இப்ப பாருங்க கஷ்டப்படுறான் அப்படின்னு பெருமையா சொல்லுவோம். அது தப்பு. கடவுள் நாம் 1000 முறை தவறு செய்தாலும் நம் மீது அன்பு வைத்து நம்முடைய நலனை நாடுகிறாரு. அப்படியானால் நாம் பிறருடைய நலனை நாடாமல் இருக்க முடியுமா? கைவிட்டு விடுவது பாவம், பாவம். ஆதரவுக்கு ஏங்கி நிற்கும் மனிதர்களை நாம் ஆதரவு செய்ய வேண்டும். அப்படி செய்யவில்லை என்றால் அது பாவம். ஏன் நான் ஏங்க அவருக்கு ஆதரவு கொடுக்கணும்? ஏனென்றால் இறைவன் எப்போதும் நமக்கு ஆதரவு கொடுத்து நம்மை அனுதினமும் வழி நடத்தி கொண்டிருக்கிறார். இஸ்ரேல் மக்களுக்கு கடவுள் ஒரு கட்டளை கொடுத்திருப்பார். என்னன்னா, அந்நியர்கள், அனாதைகள், விதவைகள், இவங்க 3 பேரையும் நீங்கள் பேணி காக்க வேண்டியது உங்களுடைய கடமை. அவர்களை ஒருபோதும் கைவிட்டு விடாதிருங்கள் என்று சொல்லுவார். ஏன் அப்படி சொல்லுவார்னா, நீங்க ஒரு காலத்தில் அந்நியர்களாக எகிப்தில் இருந்தீர்கள். நீங்கள் ஒரு காலத்தில் கைவிடப்பட்ட நிலையில் எகிப்தில் இருந்தீர்கள். நான் உங்களை விடுதலை செஞ்சு கூட்டிட்டு வந்து பாலும் தேனும் ஓடுகிற கானான் நாட்டில் உங்களை குடியிருக்க செய்தேன். அதை மறந்துடாதீங்க அப்படின்னு சொல்லுவார். பல நேரங்களில் நாம எங்கிருந்து வந்தோம் அப்படின்றத மறந்துட்டு எங்க இருக்கிறோம் அப்படின்றதையே மனசுல வச்சுக்கிட்டு எல்லாரையும் நாம் கைவிட்டு விடுவோம். அப்படி செய்யக்கூடாது. பிறர் நலம் நாடி அவருக்கு கை கொடுத்து தூக்கிவிட வேண்டும், தூக்கிவிட வேண்டும். ஒரு சமயம்னா ஒரு மதம், அந்த மதத்தில் நீங்கள் பார்ப்பீர்களேயானால் யாராவது ஒருத்தர் பிஸ்னஸ்ல நொடிஞ்சு போயிட்டாருன்னா அவங்க எல்லாரையும் கூப்பிடுவாங்க, விருந்து வைப்பாங்க. விருந்து வச்சுட்டு அந்த இதில் பணம் வச்சிருப்பாங்க. அந்த பணத்தை கொண்டு அந்த நொடிந்து போன மனிதனுடைய வாழ்க்கையை அவர்கள் மீண்டும் கட்டுவார்கள். கிறிஸ்தவர்களாகிய நம்முடைய நலம் நாடுவது, பிறருடைய நலத்தை நாடுவது எங்கே இருக்கிறது என்பதை இந்த தவக்காலத்திலே நாம் சீர்தூக்கி பார்க்க வேண்டும். இயேசு கிறிஸ்து பிறர் நலத்தையே எப்போதும் நாடுவார். தன்னிடத்தில் வந்தவர்களுக்கும் அவர் நலம் அளிப்பார். 38 ஆண்டு காலமாக அங்கேயே படுத்திருக்கிற அவரையும் இவரே போய் சந்தித்து அவருடைய நலனை நாடி, நான் உனக்கு என்ன செய்ய வேண்டும் என்று விரும்புகிறீர் கேட்டு அவர்களுடைய நலனில் அக்கறை கொள்ளுவார். இந்த சிலுவை சுமந்தது கூட அவருடைய நலனுக்காக அல்ல, நம் எல்லோருடைய நலனுக்காகவும் தான் அவர் சிலுவையில் மரித்தார். அதனாலதான் ஏசாயா தீர்க்கன் சொல்றாரு, நமக்கு சமாதானம் உண்டு பண்ணும் ஆக்கினை அவர் மேல் வந்தது. இந்த சிந்தனையோடு இந்த நாளை நாம் துவங்குவோம். பிறர் நலன் நாடுவோம். கிறிஸ்துவில் இருந்த சிந்தை நமக்குள்ளே இருக்கட்டும். அப்போது இறையருள் நம் அனைவரோடும் இருந்து நம்மை ஆசீர்வதித்து வழி நடத்தும். கண்களை மூடி